நேயர்களே, சினிமா தரும் சிந்தனையில் இருந்து என்கின்ற நிகழ்ச்சி நேயர்கள் அனைவராலும் கவரப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாகும். அந்த வகையிலே இன்று சினிமா தரும் சிந்தனையாக அமைவது இதோ. வரும் பகைவர் படை கண்டு மார்தட்டி களம் புகும் மக்களை பெற்றோர் வாழ்க. மனங்கொண்ட துணைவர்க்கு விடை தந்து வேல் தந்த மரக்குல பெண்கள் வாழ்க. உரங்கொண்டு போராடி உதிரத்தில் நீராடி அரங்காத்த உள்ளம் வாழ்க. திறமான புகழ் கொண்ட திடமான தோள்களும் செயல் வீரர் மரபும் வாழ்க. ஆ ஆ ஆ கவிஞர் பெருமக்களே, உங்கள் பாராட்டுக்கு என் நன்றி. இன்றைய வெற்றி போருக்கு அஞ்சாத வீரர்களின் செந்நீரிலே விளைந்தது. இந்த வெற்றிக்காக பாடுபட்ட அனைவருக்கும் என் வாழ்த்தையும் வணக்கத்தையும் செலுத்துகிறேன். வாழ்க தமிழகம்! தமிழ் வளர்க்கும் தார்வேந்தே, இந்த மகிழ்ச்சிமிக்க நன்னாளிலே எனது பேராவல் ஒன்று. இந்த வெற்றியின் நினைவாக ஒரு வீரனின் வரலாற்றை தமிழிலே காவியமாக பாடச் செய்ய வேண்டும் என்பதுதான் என் விருப்பம். வடமொழியிலே உள்ள வால்மீகி ராமாயணத்தை தமிழாக்க செய்தால் மிகச் சிறப்பாக இருக்கும் என்று எண்ணுகிறேன். புலவர்கள் போற்றும் புரவலனே, வற்றாத கற்பனையும் வளமான கவித்திறனும் கொண்ட தமிழகத்திலே ஒரு மொழிபெயர்ப்பு காவியத்தை ஏற்ற வேண்டும் என்பது தேவையற்ற யோசனை. அது மட்டுமல்ல அரசே, பிற மொழி இலக்கியத்தின் கருத்துக்கள் நமது இனத்தின் பண்புக்கு மாறானவை. குறளும் குண்டலகேசியும் சிலம்பும் சிந்தாமணியும் வளையும் மணியும் வையகத்துக்கு இந்த தமிழன் இன்று வேற்றுமொழி இலக்கியத்தை போற்றுகிறான் என்றால் கேட்போர் நகைப்பர். எனவே மொழிபெயர்ப்பு பிரச்சனை தமிழ் புலவர்களை இழிவுபடுத்தும் யோசனை. மன்னிக்கவும், இங்குள்ள புலவர்கள் இலக்கியம் ஏற்ற தகுதியற்றவர்கள். பிற நாட்டு இலக்கியம்தான் உயர்ந்தது என்று யார் கூறினார்கள்? கற்பனை திறனும் காவிய நயமும் எந்த மொழி இலக்கியத்தில் இருந்தாலும் யார் வாயிலாக வந்தாலும் அதை வரவேற்பதில் தவறென்ன? மேலும் இலக்கியம் என்பது இனம், நாடு, மொழி எல்லாவற்றிற்கும் அப்பாற்பட்டது. சிந்தித்து பாருங்கள், நாம் அனுபவிக்கும் செல்வங்கள் எல்லாம் நம் நாட்டைச் சேர்ந்தவையா? சோநாட்டு மங்கையரின் அங்கங்களிலே மின்னும் தங்கம் இங்கா விளைகிறது? இல்லை, சோழவள நாடு சோறுடைத்து என்ற பெருமையை தேடித்தந்த பொன்னி நதிதான் இங்கு உற்பத்தியாகிறதா? இவற்றையெல்லாம் வேற்று நாட்டு செல்வங்கள் என்று வெறுப்பதில்லையே நாம்? அயலாரின் இசைக்கருவியை எடுத்து அவரினும் மேலாக இன்னிசை எழுப்புகிறோம் என்றால் அது நமக்கு பெருமைதானே? அப்படி இருக்க இதை எதற்காக மறுக்க வேண்டும்? அம்பிகாபதியின் கருத்தை நாம் வரவேற்கிறோம். ராமாயணத்தை தமிழாக்குவதிலே தவறில்லை. அந்த பணியை யாரிடம் ஒப்படைப்பதென்பதை சடையப்ப வள்ளலே கூறட்டும். வேந்தே, இந்த பெரும்பணியை வெற்றிகரமாக முடிக்க தகுதி வாய்ந்தவர் நமது புலவர் அவைத்தலைவர் கம்பர் பெருமான் அவர்களே. கம்பர் பெருமானே, காவியப் பணியை தாங்கள் இன்றே தொடங்குவது நன்று. மகிழ்ச்சி மன்னவா. சபை கலையலாம். சரி நேயர்களே, இத்தோடு கலைவிளக்கு வீடியோ பத்திரிகை 24 நிகழ்ச்சிகள் அனைத்தும் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் அடுத்த மலரிலே நேயர்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.